ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சஸ் கட் வீடியோ பார்த்தீங்களா? கட்டிங் போட்டு இருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதோட பார்ட் வீடியோ 2 வீடியோ தான் இது. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் தான் பேக் பார்ட் கீழே இடம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த 1/2 இன்ச்சஸ் உள்ள நான் ஒரு ஒரு 2 இன்ச்சு கிளாத் கொடுத்து நான் மடித்து தைக்க போகிறேன். அதுக்காக அப்படியே நான் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த லைன் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாங்க. கிளாத் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வேணுன்றவங்க நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னும் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வேறு இப்போ காட்டன் கிளாத்து, இப்போ கொஞ்சம் நம்ம சில்க்கு காட்டன் கிளாத்லாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பூனம் சாரீ மாடல் மாதிரி தான். அப்படி ரொம்ப லைட் இது அப்போ நம்மளுக்கு ரொம்ப அந்த விலகி கொடுத்துட்டே இருக்கும். அது நம்ம பின் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவுகள்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த சுருக்கம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைனா கிளாத் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு அப்படியே தொங்கும். கிளாத் அப்படியே நம்மளுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்காது. அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். அதனால் அடியில் நம்ம கிளாத் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து விட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா, இது பேக் பார்ட் முதுகு வளைவுகள் பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து கரெக்டாக அந்த வளைவு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்காமல் மொல்லமால நீடில் வந்து நிறுத்தி நம்ம வளைவுகள்லாம் கொண்டு போனால் தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பும் நல்லா வரும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே நான் கரெக்டாக அந்த கிளாத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நேராக நான் பிரின்சஸ் கட் பார்ட் எப்படி ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம். பட் எனக்கு பிகினர்ஸ் தாங்க. எனக்கு வந்து நான் லைனிங்கே இப்போ எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது. அப்போது உங்களுக்கு வந்து இது இன்னுமே கொஞ்சம் இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து காட்டுறேன். ஏதாவது நிறைய பேர் நிறைய மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த இதுலேயும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இப்போ வந்து நான் இது கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறேன். அதனால தான் அது மாதிரி கொடுத்தா தான் வந்து ஒரு க்ரிப்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கிளாத்துங்களில். அதுக்காக தான் நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறது. இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீசஸ்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக கைக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் இல்லைங்களா? அதுக்கெலாம் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணதும் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ இது நல்ல பக்கத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சில் நான் கிளாத் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே வச்சு 1/2 இன்ச்சு அளவில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன ஸ்டெப் தான் இது. கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுக்காக. பட் புரியும், பார்த்தாலே நல்லா புரியும். அது மேலே ஒரு படிமான தையல் அப்படியே போட்டுக்கலாம். அதை திருப்பி அந்த கிளாத்தை இப்போ இந்த கிளாத்தை அப்படியே உள்ளே மடித்து வெறும் 1/2 இன்ச்சஸ் மடிச்சுக்கலாம். நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா? மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தையல் போட்ட அளவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவு அப்படியே உள்ளே மடித்து அது மேலே எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரங்கள் எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா? பேக் டாட் பார்த்திங்கன்னா இதில் எப்படி பிடிச்சிருக்கேன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் அபெக்ஸ் டு அபெக்ஸ்க்கு ஒரு லென்த் எடுத்தது பார்த்தீங்களா? 4.5 இன்ச்சு. அந்த 4.5 இன்ச்சை அப்படியே வச்சு நம்ம இங்கே பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சைஸில் என்ன அளவு வச்சுருக்கோமோ அதே அளவு வந்து இங்கே டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு நம்ம அளவு எடுத்தோம். நம்ம இந்த ஷோல்டர்
இடுப்போட டாட் பிடிச்சிக்கலாம். இந்த அளவு வந்து நான் கொஞ்சம் லோ நெக் வச்சுருக்கிறதுனால லென்த்தும் கூட என்னோடது 15 இன்ச்சஸ் கிட்ட வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லென்த்துக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி கிரிப்னஸ் பிடிக்கிற மாதிரி 5 இன்ச்சஸ் வச்சு நான் இந்த டாட்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். அதுவுமே கால் இன்ச்சில் தான், ஒரு கைடு அளவுக்கு தான் நான் அந்த டாட் பிடிக்கிறேன். மொத்தமாக ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே இன்டேக் துணி போகும். 2 தையலாக போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து தையல் சீக்கிரம் பிரிச்சுக்காமல் இருக்கும். பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. இது மேலே நம்ம இன்னும் கழுத்துலாம் ஃபினிஷ் பண்ணலை. நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம் கழுத்துக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா பார்ட்டுமே வந்து நம்ம லைனிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கழுத்து பீஸ் வச்சுருந்தீங்களா, இந்த கழுத்து பீஸ் வந்து கைக்கு வந்து கொஞ்சம் கிளாத் வந்து கம்மியாக இருக்குது அந்த மெயின் துணி கிளாத்துக்கு. அதனால் நான் அதை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்படி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இது நல்லா பார்த்துக்குங்க. அதாவது நல்ல பக்கம் நான் அடியில் வச்சு கிளாத்தை வந்து நல்ல பக்கம் சேர்ந்த மாதிரி வச்சு நான் அந்த கிளாத்தை திருப்பி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே அப்படியே ஒரு படிமான தையலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கைக்கும் பண்ணிக்கலாம். இது நல்ல பக்கம் கிளாத்தோடது. அதே மாதிரி நல்ல பக்கம் கிளாத் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். தையல் சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ லைனிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்கார்ட் பண்ணியிருப்போம். அதாவது அந்த ஹாம்போல் குழிவு வெட்டுவோம் பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ்ஸு அந்த இடத்துல வந்து ஒரு அட்கார்ட் பண்ணி வச்சுருப்போம், ஏதாவது ஃப்ரண்ட் சைடில் வரா மாதிரி. அப்போது நம்ம அது கரெக்டாக எங்கே வருதுன்னு நம்ம ஒரு இன்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ அதை வச்சு தான் நம்ம லைனிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே நல்ல பக்கத்து மேலே கிளாத் வச்சுட்டு லைனிங்கை வச்சுட்டு அது மேலே தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் 1/2 இன்ச்சு அளவுக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இதோட இன்னொரு கை ஸ்லீவோடது படிமான தையலும் போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே உள்ளே மடித்து அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடியில் வந்து லைனிங் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக ஒரு சின்ன பாயிண்ட் அளவு வெளியே தெரிகிற மாதிரி நான் வச்சு தையல் போடுறேன். கொஞ்சம் பைப்பிங் கொடுத்த லுக் கொடுக்குன்றதுக்காக. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பட் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பலாம் கிடையாது. ஏன்னா நிறைய கிளாத் எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு அங்கே லென்த்தில் வந்து ப்ராப்ளம் வரும். நான் சும்மா அதை லைட்டாக ஒரு ட்ராப் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு லைனிங் கொடுத்தேன்னா ஒரு சின்ன அளவுக்கு, அந்த அளவில் நான் பார்த்தீங்கன்னா போடும்போது நம்மளை கையில் வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம தனியாக லைனிங்கு நம்ம பீஸ் கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து சரி சும்மா அந்த டைம் தோணுச்சு, நான் அதை அப்படியே பண்ணேன். இது மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தனி கிளாத் எடுத்து நம்ம அழகாக பண்ணிக்கலாம், பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ மேலே அப்படியே இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த வளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுட்டு, சொன்ன இல்லைங்க துணிலாம் சுருக்கம் இல்லாமல் நம்ம எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுற காரணம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நிறைய மெத்தடில் தைப்பாங்க. இதில் வந்து நான் இப்படி தான் தைப்பேன் லைனிங் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும்.
நான் இப்படி தான் தைப்பேன். அது வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் இது தச்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு ப்ளஸ் பிச்சுக்கிறது அந்த இதுலாம் எதுவுமே இருக்காது. என்ன ஒரே ஒரு கன்ஃப்யூஷன் என்ன ஆகும்னா இதில் அந்த அட்காட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்ட் மட்டும் நம்ம கரெக்டாக ஃப்ரண்ட் குழிவு எங்கே வருதுன்றதை மட்டும் நம்ம கரெக்டாக செக் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம்னா இது ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம தைக்க தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் பார்ட் 2 பார்ட்டாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து பிரின்சஸ் கட் போட போகிறோம், ஆஃப் பிரின்சஸ் கட் போட போகிறோம் இல்லைங்களா, அது நம்ம 2 பார்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதில் வந்து ஒரு பார்ட்டு இது இப்போ நெக் பார்ட், இது நெக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ஒன்று வரும். அந்த பார்ட் வந்து நம்ம இது எல்லாமே துணியோட உள்ள கெட்ட பக்கத்தில் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்ப போகிறேன் அதை உள்ள ஃபினிஷிங்கை வந்து கழுத்துக்கு. அதனால் நம்மளுக்கு வந்து தனியாக நம்ம திருப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பக்கத்தில் வச்சு கெட்ட பக்கம் திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக அப்படியே கிளாத் மேலே கெட்ட பக்கம் அந்த சைடே வந்து உள்ளேயே கிளாத் வச்சு அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜில் போட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்கமிங்கில் வரும். என்னென்ன வீடியோஸ் வேணும், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அதே ப்ராசஸிங் தான் அடுத்த கிளாத்தையுமே பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாமே லைனிங் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம லைனிங் கிளாத்தில், அதாவது உள்ளே நம்ம இந்த லைனிங் பீஸ் வந்து தூக்கி நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச்சிங் நம்ம ரொம்ப ஈஸியாக கடகடன்னு பண்ணிடலாம். அதை நம்ம அட்டாச் பண்ணுற வேலையை மட்டும் தான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம கரெக்டாக பீசஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோன்னா அதுவுமே ஈஸி. கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணணும். ஏன்னா ஒரே பீஸ் ஒரே சைடில் வச்சா மாதிரி கூட சில டைம் பண்ணியிருக்கலாம். நானுமே பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த இன்ட்டுலாம் போடுறேன் பார்த்திங்களா, இது வந்து நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ணி இது இந்த சைடாக வரணும் ஃபஸ்ட்டே கரெக்டாக அதை ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த பிரித்து மறுபடியும் நம்ம திருப்பி பண்ணுற வேலைலாம் இருக்காது. அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் எனக்கு அங்கே இந்த கெட்ட பக்கம் நல்ல பக்கம் அப்புறம் எங்கள் மேம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த இன்ட்டு போட்டு பண்ணுங்கள், இது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு நான் இது பிரின்சஸ் கட்டோட செகண்ட் பார்ட், இது அதோட மெயின் பார்ட்டும் கூட. இது நம்ம வளைவு கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த வளைவு வரத்தில் நம்ம கரெக்டாக நிறுத்தி தான் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. நாங்கள் கொஞ்சம் அங்கே வளைவு வரதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரைட் பண்ணும்போது கிளாத் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே கொஞ்சம் நீடில் நிறுத்தி நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. சில பேருக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணும்போது அப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்றது தெரியாமல் கூட போகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே அந்த தையல் பார்த்திங்கன்னா நான் எட்ஜில் தான் போட்டு எடுக்கிறேன், கொஞ்சம் கிளாத் வந்து பிச்சுக்காமல் இருக்குன்றதுக்காக. அதே மாதிரி இதில் வந்து ஃபினிஷிங் தைக்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபினிஷிங்காக பண்ணும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதாவது நான் எதை சொல்ல வரேன்னா, பட்டி வந்து உள்ளே வரா மாதிரி வெளியே கிளாத்து தெரியாத மாதிரிலாம் இருக்குது பட்டி கொடுக்குறது. அதே மாதிரி பிரின்சஸ் கட்லேயும் பார்த்திங்கன்னா 2 பீஸாக வச்சு பட்டியில் எப்படி பண்ணுறோமோ ஃபினிஷிங்காக அதே மாதிரி பண்ணுற மெத்தடும் இருக்குது. இப்போ அந்த மெத்தட் பண்ணால் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அப்படியே ஈஸி மெத்தடாக
இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கிளாத் அப்படியே மேலே வச்சு திருப்பி எடுக்கிற அந்த மெத்தடே பண்ணியிருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஃபினிஷிங்காக ஒரு புட்டிக் ஃபினிஷிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அழகாக இதெல்லாம் தெரியாமல் அந்த தையல் போட்ட இடம்லாம் தெரியாமல் பண்ணுறாங்களா, அப்படி ஒரு ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி வீடியோ போட போகிறோம். இது மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பழகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஸ்டிச் பண்ண தெரியும். எல்லா மெத்தட்லேயும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், ஒரே மெத்தட் இல்லாமல். ஆனால் என்னோடய ப்ளவுஸிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் நான் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. என்ன ரீசன்னா, அந்த பிசுறுலாம் தெரிகிற மாதிரி நான் பண்ண மாட்டேன் என்னோடய ப்ளவுஸ் எல்லாம். நம்மளுக்கு அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கும்போதும் கிளாத்லாம் அந்த நூலெல்லாம் பிச்சுட்டு வர மாதிரி, அதுவும் இது மாதிரி கிளாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நல்லாவே நூல் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ எந்த கிளாத்தாக இருந்தாலும் நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் மெத்தடில் தான் தைப்பேன் நான். இந்த பிகினர்ஸ்க்கு அதை சொல்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும். ஏன்னா அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நம்ம தெளிவாக வீடியோ அதுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன் நான். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் பட்டி வந்து கிளியராக ஜாயின் பண்ணுற வீடியோஸும், ஃபினிஷிங் அந்த பிசுலாம் தெரியாமல் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி பிரின்சஸ் கட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அதுவும் பிசுறு தெரியாமல் பண்ணுற மெத்தடுமே கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போட்டுடலாம். எனக்கு பட்டி கிளாத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது வந்து ரொம்ப கொஞ்சம் சத்தாக இருக்கிறவங்க வந்து கிளாத் கொஞ்சம் பற்றது கஷ்டம்தான். நான் வந்து வேறு எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேனா, அப்போ அது எனக்கு இன்னுமே கிளாத் கொஞ்சம் தட்டுப்பாடாகி போச்சு. அதுக்காக விட்டுக்கிட்டால் எங்கெங்கே தேடி தேடி அதை எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஃபுல்லாக பட்டி பீஸ்க்கு. கொஞ்சம் துணி பத்தலை. இது எல்லாமே 2 பீசஸ்க்குமே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நம்ம பண்ணுறது என்னென்னா, லைனிங் பீஸை மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறது. இதெல்லாம் இப்படி மார்க் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல எனக்கு கிளாத் பத்தலை. அந்த இடத்துல மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் மேலே கொடுத்து அதை அப்படியே திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அந்த இன்ட்டு மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டு சைடில் வரணும். அதுக்காக நான் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த இன்ட்டை வந்து அங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் கெட்ட பக்கம் நல்லா பார்த்துக்குங்க. நான் எந்த சைடு வச்சுருக்கேன்னு. ஹார்ம்ஹோல் சைடு வந்து மேலே இருக்குது. அதை நம்ம கரெக்டாக குறித்து வச்சுக்கிட்டா மட்டும் தான் இதை பண்ண முடியும். இப்போ இதை அப்படியே நல்ல பக்கம் ஒன்றா வச்சு நம்ம 1/2 இன்ச்சஸ் அளவில், ஏன்னா 1 இன்ச்சஸ் எக்ஸஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த கிளாத்துக்காக, நம்ம இதில் 1/2 இன்ச்சஸும் 2 பீசஸ்க்கும் 1/2 இன்ச்சஸ் வந்து 1 இன்ச்சஸ் கணக்கில் வரும். பழைய கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு அது புரியும். நாங்கள் வந்து கொடுத்துருந்தது. நியூவாக இதை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டிங் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அதே 1/2 இன்ச்சில் நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக நம்ம எப்போ தையல் நம்ம பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் எப்போ தையல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஹார்ம்ஹோல் லைனில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் எக்ஸஸ் கிளாத் வந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது கீழே இடுப்பு பக்கத்தில். ஆனால் ஹார்ம்ஹோலில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து நம்மளுக்கு சொதப்பிடும். கரெக்டாக நம்ம எப்போ ஜாயின் பண்ணாலும் ஹார்ம்ஹோலில் தான் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வளைவுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வளைவாண்ட கரெக்டாக நம்ம கொஞ்சம் நீட்டில் இறக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம, ஏன்னா அங்கே வந்து வளைவாக வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பஸ்ட்டு சைஸ் அந்த பாயிண்ட் அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப்பில் வர்றதை வந்து நம்ம கரெக்டாக கொண்டுன்னு போகணும். அப்போ நம்ம அந்த நீட்டில் வந்து பொறுமையாக நிறுத்தி தான்
எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கொடுக்கும். அதுமாதிரி கிளாத் இழுக்காமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக நின்றுடுச்சாங்க. ஒரு சின்ன ஒரு 3 இடத்துல ஒரு அட்கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பஸ்ட்டு வந்து நல்லா எலகன்ஸாக கரெக்டாக ரொம்ப இழுக்காமல் இருக்கும் கிளாத்து. அதுக்காக நான் ரொம்ப ஃபுல்லாக நான் அட்கட் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி விடுறேன் அந்த இடத்த. இப்போ மேலே அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபினிஷிங்கு இப்போ கரெக்டாக நம்ம கொக்கி பண்ணுறோம் இல்லைங்களா, கொக்கி அந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, கொக்கி கட்டுற இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுவும் பிடிச்சிக்கும் போது நம்மளுக்கு கப் ஷேப்புக்கு நல்ல ஒரு ஃபிட்டிங் சூப்பராக கிடைக்கும். நான் 2.25 இன்ச் அளவில் ஒரு 1/4 இன்ச் அளவு கைடு வச்சு நான் 1 கைடு அளவில் பிடிச்சிக்கிறேன். 2 கிளாத்தையுமே ஈவனாக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணி. ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியும், நான் பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கிறேன். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம கை நல்ல பக்கம் வச்சுட்டு கரெக்டாக அந்த எட்ஜு வந்து பட்டி வைக்கிற எட்ஜு இருக்குது பாருங்கள், அந்த எட்ஜில் 1/2 இன்ச்சஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம 1/2 இன்ச்சஸ் அந்த அளவு தான் நான் விட்டுருக்கேன், 1/2 இன்ச்சஸ் தான் விட்டுருக்கேன். அந்த அளவுலேயே நம்ம இதை அதே அளவில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி கிளாத்தோட நல்ல பக்கமும் அதே மாதிரி மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் சேர்ந்தா மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி வச்சு தான் நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம். சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து துணி வந்து இழுத்து கொடுக்காமல் இருக்கும், அதுக்காக தான். அது மேலேயே ஒரு 2 படிமான தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு படிமான தையலும் போட்டுக்கலாம். எக்ஸஸ் கிளாத்துலையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஃப்ரண்ட் பார்ட் 2 பீசஸ் வரும் இல்லைங்களா, அந்த 2 பீசஸ்க்கு சேர்ந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சஸ் நான் எக்ஸஸ் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த 1 இன்ச்சஸில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ராவே ஒரு 1 இன்ச் நான் அப்படியே விட்டுட்டேன். அதை நான் கட் பண்ணாமல் சரி கொஞ்சம் கிளாத் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அதனால் நான் என்ன பண்ணேன், அளந்து எடுத்துக்கிறேன். எனக்கு 11 இன்ச்சஸ் வந்து தேவை. 11 இன்ச்சஸ்ஸு தச்சு முடிச்ச பிறகு நான் அந்த அளவுகளை எடுத்துக்கிறேன். அதில் 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸே நான் அதை விட்ட அளவு தான் அது. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்ட அளவே தான் அதை நான் அப்படியே எக்ஸஸாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். பட் நம்ம இதுமாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேண்டியது கிடையாது. இப்போ நான் கட் பண்ணும்போது அதை நான் விட்டுட்டு இருக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக பட்டி கிளாத்தில் அளவு எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 2.5 இன்ச்சஸ் கிட்டே வந்திருந்தது. அதே 2.5 இன்ச்சஸை நம்ம கொக்கி சைடுமே வச்சுக்கலாம். அதில் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இப்போது நம்ம இவ்வளோ பெரிய கிளாத் ஏன் மடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லா பட்டி சைடுல ஒரு கிரிப்னஸ் நல்லா கொடுக்கும். கிளாத் வந்து மேலே தூக்காமல் அங்கே ஒரு ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு லைட் கிளாத் நம்ம கொடுத்துருக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஆனால் பட்டி கிளாத்தாண்ட நம்மளுக்கு கொஞ்சம் தடிமனாக கிளாத் கொடுக்கும்போது நம்மளுக்கு பஸ்ட்டை வந்து நல்லா தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதனால் அந்த கிளாத்தை நான் கட் பண்ணாமல் அப்படியே மடித்து தச்சுக்கலாம் கரெக்டாக அந்த அளவில். அதை கட் பண்ண இல்லைங்களா, அதை வந்து நான் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இது அதே மெத்தடை நம்ம இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். இந்த சைடும் எனக்கு 2 இன்ச்சஸ் கரெக்டாக வருது. அதையும் நான் அப்படியே முன்பக்கம் வச்சுக்கிறேன். அந்த 2 கோடையும் ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஈஸியான மெத்தட் தான் இது, ஸ்டிச்சிங் மெத்தடு. யார் இருந்தாலுமே பிகினர்ஸ் இது கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நம்ம எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது கொக்கிக்கு அந்த பீஸ் கொடுப்போம் இல்லைங்களா, கொக்கிக்கும் காஜாவுக்கும் ஆன பீஸை வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பார்ட் இருக்கு இல்லைங்களா. இப்போது லெஃப்ட் சைடுக்கான பார்ட்டில் வந்து நான் காஜா வந்து தைக்க போகிறேன். அதுக்கு வந்து கீழே கெட்ட பக்கத்தில் வந்து கிளாத் வந்து வச்சு நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த மெத்தடில் ஒரு ஒரு கைடு அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 கிளாத்தையுமே கரெக்டாக நேர் பீஸாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே மேலே கொடுத்து மேலே வைக்க போகிறோம். அதுக்கு அப்படியே ஒரு 1 இன்ச்சு மடித்து கொடுத்து பார்த்திங்கனாவே தெரியும். அதை அப்படியே நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் மேலே கொடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம காஜா கட்ட போகிறோம். அதேமாதிரி கிளாத்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது எனக்கு தெரியல, இப்போ தான் முதல்ல நான் கற்றுக்கிறேன்ற பட்சத்தில் அவசரப்படாமல் லைன் பை லைனாக என்ன பண்ணுறாங்கன்னு நான் நோட் பண்ணிக்கிட்டு, இல்லைனா ஒரு பென் நோட் எடுத்து வச்சு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு இது இப்படி தான் தைக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னுமே நம்மளுக்கு தைக்கிறம்போது ஒரு 2 டைம் நம்ம அது மாதிரி தைச்சி பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைட் பார்ட்லேயே ரைட் சைடு. இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சஸ் அளவில் நான் கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை அப்படியே சின்ன ஹோல் பண்ணி அதை அப்படியே மடிச்சுக்கலாம். நான் அப்படியே பண்ணியிருக்கணும், அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து கீழே நல்ல பக்கம் கொடுத்து எடுக்கிறேன் பாருங்கள். அந்த எட்ஜஸ் வந்து அந்த எட்ஜஸ் கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு அதே 1/4 இன்ச்சஸில் மடித்து இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், உள்ளே மடித்து தைக்க போகிறோம். இப்போ அந்த கிளாத் காஜா கிளாத்தில் என்ன பண்ணோம், அடியில் வச்சு அப்படியே மேலே திருப்பி பண்ணோம் இல்லைங்களா, தையல் போட்டோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா மேலே அந்த நல்ல பக்கத்தில் மடித்து அப்படியே உள்ளே மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. திருப்பி அந்த கிளாத்தை அதை அப்படியே உள்ளே மடித்து வைக்க போகிறோம். இது வந்து கொக்கி சைடு, கொக்கி கட்ட போகிறோம் இந்த இடத்துல தான். இதை அப்படியே அந்த கிளாத்தை மடிச்சுக்கலாம். மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்து ஃபினிஷ்னா நம்மளுக்கு அழகான ஃபிட்டிங்கான ஹாஃப் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் கரெக்டாக அந்த ஈவனாக வச்சு பார்த்துக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது கை வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
ஜாயின் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு ஜாயினிங் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த ஜாயினிங்கும் நம்ம ப்ளவுஸில் ஒரு அட்கார்ட் பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா, அந்த குழிவு கை குழிவு வெட்டி அந்த அட்கார்டுமே கரெக்டாக வந்து ஒத்து போதான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லைனா நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ லென்த் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு பாயிண்ட் அளவு கட் பண்ணும்போது எக்ஸஸ் கட் பண்ண அந்த எக்ஸஸ் அப்படியே வந்து தனியாக தெரியுது பாருங்கள். கையுமே அதே தான். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த பிரின்சஸ் கட் அந்த அதே மாதிரி வளைவுகள்லேயும் இதையும் நிறுத்தி தான் கரெக்டாக அந்த கிளாத்தை இழுக்காமல் ஒரு நார்மலாக நம்ம பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்குமே நான் 1/2 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ் தான் விட்டுருந்தேன். அதுமாரி நார்மல் ப்ளவுஸ்லேயும் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அதே மெத்தட் தான். இதில் என்ன அடிஷ்னல் லைனிங் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா, நம்ம லைனிங் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுவோம் மெயின் கிளாத்தில். அது மட்டும்தான் டிஃபர் ஆகும். மற்றபடி நம்ம ஸ்டிச்சிங் மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த மெத்தடே தான் சேம் டிட்டோ தான் நம்ம இதையும் பண்ணுறோம். ஒரே ஒரு அடிஷ்னல் லைனிங் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம். அதுதான் இதுக்கும் அதுக்கான வித்தியாசமே. மற்றபடி ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தடெல்லாம் ஒரே மெத்தடு தான். என்ன நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து ஜாயின் பண்ணுற மெத்தட் மட்டும் கொஞ்சம் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது ஜாயின் பண்ணுறது. அதை நம்ம கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிடணும். அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸஸ் இப்போது சில கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஜாயின் போடுறதே வராது. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போது ஃபேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாயினிங் போட வேண்டியதாக இருக்கும். கைக்காக இருக்கட்டும், ஃப்ரண்ட் பட்டிக்காக இருக்கட்டும். இப்போ நானே அப்படி தான் போட்டு தான் தைச்சிருக்கேன். என்னோடய ப்ளவுஸ் தான் இது. எனக்கு நான் அப்படி தான் தைச்சிருக்கிறேன். அப்போ என்னென்ன இப்போ எனக்கு வந்து நான் லென்த்து கை எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேன். இப்போ அந்த எல்போன்றதுனால எனக்கு கொஞ்சம் லென்த்தாக கை போனதுனால எக்ஸஸ் கிளாத் எனக்கு போச்சு. இப்போ இல்லைன்னா அப்படி நான் ஒரு 8 இன்ச்சஸ் ஒரு 7 இன்ச்சஸ் நான் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா எனக்கு தாராளமாக வந்திருக்கும். இதில் நான் பட்டிக்கெலாம் வந்து கிளாத் வந்து எக்ஸஸ் வச்சு நான் ஒட்டு போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பட் இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் போயிருக்கா, எப்படி கொடுத்தாலுமே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியணும். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஸ்டிச் பண்ணி பழகுங்க. பண்ண தான் நம்மளுக்கு வந்து அந்த பயம் போகும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எவ்வளோ கற்றுருந்தாலுமே ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுப்போம். ஏன்னா சொதுப்போம். நம்ம நல்லா தெரிஞ்சிச்சுன்னு ஒரு ப்ளவுஸ் எடுப்போம். ஆனால் கண்டிப்பாக அது இதில் பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு நியூ ஒரு எப்படி மெத்தட் நம்ம கற்றுப்போம். என்ன ரீசன்னா நம்ம ஏதாவது ஒரு சொதப்பியிருப்போம். இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணணுன்றதை நம்ம அதில் கற்றுப்போம். அதுமாரி தைக்க தான் நிறைய கற்றுக்குறோம். இப்போ கரெக்டாக நான் அந்த 11 இன்ச்சஸ் அட்காட் பண்ணியிருந்த இடம் எல்லாத்துலேயும் பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தில் நல்லா எடுத்து விட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கு கிளாத் அடியில் எதாவது மாட்டியிருக்கா, சுருங்கியிருக்கா அப்படிலாம் தெரியாமல் நம்ம பண்ணும்போது அங்கே நம்மளுக்கு மறுபடியும் தையல் பிரிக்க வேண்டிய வேலை வந்துடும். இப்போ சைட்லேயுமே நம்ம 3 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு இப்போ இந்த சைட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த 2 கிளாத்தையுமே உள்ளே ஒரு 1/4 இன்ச்சஸ் அப்படியே மடித்து பண்ணுறேன் பார்த்திங்களா. சில பேர் நான்
ஓவர்லாக் மிஷின் இல்லை, எனக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். சில கிளாத்லாம் வந்து குத்துற மாதிரி இருக்கும், ஜரி கிளாத்லாம். அப்போ நம்ம ஓவர்லாக்கே பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், அக்கிள் சைட்லாம் பார்த்திங்கன்னா. அப்போ நம்ம இது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சஸை உள்ளே மடித்து அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் ஒரு இடுப்பையும் செக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோடய ஃப்ரண்ட் பார்ட் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு தனியாக பேட் வச்சு காட்டியிருந்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு எலகன்ஸாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஷேப்பு. நான் தச்ச மெத்தடில் அப்படியே தான் காட்டியிருக்கிறேன். பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் இதெல்லாம் வந்துட்டாலே நம்ம ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணிக்கோங்க. நியூவாக இப்போ கற்றுட்ருக்காங்க பிகினர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது போல் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.